நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க. இந்த வீடியோல நீங்க பாக்குற பையன் தான் வந்து கொடுவை அன்பு அப்படிங்கிற ஒரு சின்ன 15 வயசு பையன். இந்த பையனை பத்தி வீடியோ எனக்கு வந்துகிட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பேசுறதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மாதிரிதான் வந்து அவர் பேசி பேசி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸே வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இவரை பத்தி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்கேமர்ஸ்ன்னு சொல்லி இவரை பத்தி வீடியோ போட்டுட்டே இருந்தாங்க. சரி, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப பார்த்தா பயப்புல பாலிமர் நியூஸ் வரைக்கும் போயிருக்கு. பாலிமர் நியூஸ்ல இவரை பத்தி வந்து வேல்ராஜா பேசியிருக்காரு. என்னடான்னு போய் செக் பண்ணி பார்த்தா தம்பி வந்து அங்க தொட்டு இங்க தொட்டு போய் தளபதியே டச் பண்ணியிருக்காப்ல. எப்படா ஃபேமஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்துட்டு தளபதியை வந்து டிவிகே கட்சியை பத்தி பேசி டிவிகேவோட மாநாடுக்கு போறது, எங்க போனாலும் வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணி பேசுறது, விஜய் வந்து பேசின மாதிரி வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்றது, விஜய் வந்து டெக்ஸ்ட் பண்ண மாதிரி வந்து இமேஜ் போட்டிருக்காப்ல, ஷேர் பண்ணிருக்காப்ல சோசியல் மீடியால. சோ இந்த மாதிரி வைரல் ஆகிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தப்புன்னு தெரியாம தம்பி வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் கூட வந்து பப்ளிக் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை தாண்டி தம்பி என்ன பண்ணிருக்காப்ல, ஸ்கேமர்ஸ் சொல்றதுக்கான ரீசனு பல கேம்ஸை வந்து பெய்ட் கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காப்ல, ஸ்கேம் ஆப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காப்ல. அதை தாண்டி வந்து அக்டோபர் 25 அந்த டைம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காப்ல. அதுக்கு ரீப்ளே பண்ணவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து 1000 கேட்டு நிறைய பேர் அதுல வந்து மணி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து மற்றவங்க சொல்றதை மட்டும் வச்சு நான் வீடியோவா நான் பேச வரல. ஒரு சில பேர் வந்து டீட்டெயில்டாவே போட்டிருக்காங்க, ஏமாந்தவங்களே ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதையும் நான் வந்து இதுல ஆட் பண்றேன். அதுல வந்து அவங்க மெசேஜ் கொண்டு காட்டுறாங்க, சாட் கொண்டு காட்டுறாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்காக வந்து மஹிந்திரால வந்து கார் வாங்கின மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. சோ அதையுமே வந்து பார்த்துட்டு வந்து செம்ம காண்டா இருக்காங்க. என்னன்னா வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுதான் நான் வந்து இந்த கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பெட்டிங் ஆப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காப்ல. அதை விட இன்னும் மக்கள் டென்ஷன் ஆனதுக்கான காரணம் தம்பி வந்து எமோஷனலா வந்து பேசுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எமோஷனலா கொடுக்கறது. அம்மாக்கு பர்த்டேன்னு சொல்லி இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தம்பி ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்திருக்காப்ல. திரும்பவும் வந்து ஒரு மாசம் கழிச்சு அம்மாக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறது. அப்புறம் வந்து டாஸ்க்ங்கிற பேர்ல வந்து உப்புல முட்டி போடுறது, மிளகாத்தூளை அப்பிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வேலையை பண்ணி தம்பி வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த பேரும் அவர் ஸ்கேமர்னு சொல்லி அடிச்சு நொறுக்குறாங்க. அவர்கிட்ட நீங்களும் ஏமாந்துருக்கீங்களா? அவரோட ஸ்கேம்ல நீங்களும் விழுந்திருக்கீங்களா? இல்ல இந்த கொடுவை அனுபவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.